It's party time. Where's the party? Raju Utla party. Mama Rasi people, this is hardcore. உங்களுக்கு இந்தியா கேட்டு எங்களுக்கு LIC வைத்து உங்களுக்கு கோபால பீச்சு. பாட்டு நீ பாடுறா என்ன பாட்டு போட்டுக்கிருக்க ஆளுகளின் மண்டைங்க ஆடி மாசம்டா நல்லா சாமி பாட்டா போடுவியா என்ன இப்போ உனக்கு ஆடி மாசத்துக்கு தானே பாட்டு வேணும் ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்கோயிலே. ஏய், இங்க பாருடா, இங்க பாரு. ஆடி மாசம்னா சாமி பாட்டு போடணும்டா அப்படி கிளியரா கேளு பாட்டி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா ஹலோ ஹலோ நீங்க நேரங்க ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் ரோட்ல நேரா அங்க லெஃப்ட் ஹலோ ஹலோ போடா ஏய் ஆபடா ஏண்டா உயிரை வாங்குறீங்க ஏய் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு எதுக்கு நடுவீட்ல ஆடிக்கிட்டு இருக்க வேறாண்டி இப்படி பேசக்கூடாது வாயில போடு ஆடி மாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியுது உனக்கு ஆடி மாசத்தை தெரியாதுக்கு என்ன இருக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா கேட்டு தொலை. சேரக்கூடாதது புருஷனும் பொண்டாட்டியும் சேர வேண்டியது துணிக்கடையும் தள்ளுபடியும் குடிக்க வேண்டியது கூழும் மோறும் குடிக்க கூடாது கோட்டரும் பீரும் போட வேண்டியது சாமி பாடல்கள் போடக்கூடாது குடிச்சு தேவையில்லாம மோதல்கள் பார்க்க கூடாதது இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பார்ட்டிய பார்க்க வேண்டியது ராஜு வீட்ல பார்ட்டிய ஆத்தா 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 என் பேராண்டி இருக்கானே எவ்வளவு அறிவு எவ்வளவு திறமை தெரியுமா சும்மாவா 100 நாள் உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண முடியும் கைதறி தொலைக்கிறா வர அடே வாங்க Hi. Hi. வாங்க எப்படி இருக்கீங்க? எப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் இது உங்க எல்லாருக்குமே வந்து கேட்பரி 5 ஸ்டார் வழங்கக்கூடிய ஒரு பரிசு உங்களுக்கு நாங்க வெல்கம் தேங்க்யூ ஏமாக்காப்பா இந்த குடும்பத்துல இருந்து அண்ணன் தம்பி அம்பட்டு பேத்தியும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு ஆசையா சந்தோஷமா இருக்குல்ல எங்கன்னே பற்றும் போல இருக்கு எந்திரிங்க எல்லாரும் எங்க யாழ் அம்பட்டு பேரையும் சுத்தி போட்டாதான் மனசு சாந்தி ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு கடிச்சு கொட்டும் எல்லா கண்ணும் கண்ட பிணி தொலையட்டும் கடுகு போல வெடிக்கட்டும் நல்லதெல்லாம் நடக்கட்டும் உட்காருங்க உட்காருங்க அப்பா ஏமா நீ பெரியவ தானே ஆமா சுத்தி போட்டா கொலவை பண்ணோம்ல ஆமா போடணும். போடுப்ப என்னம்மா ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்குது இந்த பொண்ணு எங்க குடும்பத்துல அவங்க நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க. குடும்பத்துல எல்லாம் ஆமா எல்லாருமே அவங்க நல்லா வாய்ஸ் எல்லாத்துக்குமே வருவேன் நான் விட மாட்டேன் நீ கொலை போடுவியா இங்க என்ன எழுதி கொடுக்குது உழு 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 உழுன்னு என்னாச்சு தண்ணி கொடுங்க ஏய் கிளி நீ சின்ன வயசுல இருந்து எப்படிதானா எப்படித்தான் புரியுதா உங்களுக்கு பாவம் பண்ணி இன்னொரு தடவை கொலை ஓட சொல்லி பா கேட்டுக்கிறேன் இல்ல வேண்டாம் வேண்டாம் பாட்டி வேணாம் 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 என்ன பிள்ளைடி சரி போடுமா ராஜாத்தி அந்த பொண்ணு ப்ரொஃபஷனலா பண்ணும் இல்ல கேக்கல கையெல்லாம் எடுத்துருமா அது இல்லம்மா. ஹலோ 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 என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு தான் கரெக்டா இவ தெரியும்ல தெரியும். இவள் கூட நான் முத சீரியல் நான் தான் ஜோடி அப்படியா அம்மா நான் நடிச்சல இது சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியல ரொம்ப சோகமா சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் தான் குழவை பார்ப்ப எங்க? போட்டு காட்டு என்னடா காண்டாமிருகம் கக்கூசு போன மாதிரி ஒரு சவுண்டு பாட்டி நீ கேட்கும் போது மரியாதையா தெரியாது சாரி சொல்லிருக்காங்க ஏன் இப்படி தெரியாது பண்ற? பாட்டி சாரி. இங்க பார் இது யாரு வந்தாலும் வாரம் என் பேராண்டிக்கு வந்து ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கறது எனக்கு பழக்கம் ஆனா இந்த வாரம் உனக்கு இல்ல வேற ஆளுக்கு கொடுக்க போறேன் இங்க பாரு ஏதாவது நினைச்சிட போறாங்க வேண்டாம் இல்ல இல்ல இது வந்து பச்சை பாதாம் பாயசம் பச்சை பாதாம் பாயசம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு பூனை தேடுறீங்களா? யாருக்கு என்ன அவங்க அந்த மாதிரி யாரும் கிடையாதுங்க இல்லப்பா நீ சொல்லாதப்பா
அதாவது மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன சொல்ற? அந்த பாயாசம் யாருக்கு தேவைன்னு தெரிஞ்சிடும். எந்த இச்ச குறுக்குறு பாக்குற அங்க பாரு. பாக்குறேன் உனக்கு கோபம் வருது தேவைப்படும் போது. இவ்வளவு பாரு அவனை பார்க்க கூடாது அங்கேயே பார்த்துக்கிறேன். அடே அப்பா நீ தெரிஞ்ச அந்த பக்கம் தெரியுது மூஞ்சி. இது பாயாசம் கொடவுனுது இங்க போகக்கூடாது. எங்க ஊத்த போற? இங்கேயும் போய் வேணாம். அந்த திருத்தி முடிக்குது வேற ஒரு ஆளு. இதுக்கே கொடுத்துட வேண்டியதான் இந்த பாயாசம். என்னது இதை வச்சிரு தேவைப்படும் உனக்கு. ஓகே வச்சிரு. அந்த பாயசம் சாதாரண பாயசம் இல்ல. எங்க பாட்டி எங்க தாத்தாக்கு அந்த பாயசத்தை குடுத்து தான் ஊரு ஊரா பிள்ளையா பெத்து ஓட விட்டுக்காங்க. நீங்க உட்காருங்க. அப்படி போறியா? அப்பா அதாவதுங்க இன்னைக்கு தேதிக்கு நம்மளோட சிட்டிலையும் சரி கிராமத்துலயும் சரி குடும்பத்தை பெருசா பாக்குறதே ஒரு ரேர் ஆயிப்போச்சு. அதாவது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருந்தாலே அது பெரிய அபூர்வம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இது வந்து எல்லாரும் பார்த்து இந்த மாதிரியே தேங்க்யூ இதாகும். நம்ம ஃபேமிலியில வந்து நிறைய கேட்க வேண்டிய கேள்விலாம் இருக்கு. எங்க அம்மா எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டாங்க கோவிலுக்கு. கேட்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜீவா, நம்ம சீரியல் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒன்னா குடும்பமா இருந்தீங்க. உடனே வந்து கண்ணன் திடீர்னு வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டாரு, திருப்பி வந்தாரு. இப்போ வந்து கதிரும் மொழியும் தனியா போய் ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா அது வேற ஏதோ போயிட்டாங்க. நீங்க தான் இன்னும் அந்த வீட்டுல இருக்கீங்க. எப்போ ஓட போறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து அண்ணனையும் அண்ணியும் விட்டு பிரியற மாதிரி ஐடியாவே இல்ல. ஜீவா வந்து அண்ணனோட பேச்சுக்கு என்னைக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிப்பு மரியாதை கொடுத்து அப்படியே இருக்கிற ஆளு. அதனால அண்ணனையும் அண்ணியும் விட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஆனா அந்த பிள்ளைக்கு அதுல விருப்பம் இல்ல இருக்கு. அந்த பிள்ளை என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. நானும் இந்த பக்கம் ஒரு கால் இப்படி ஒரு காலம் போயிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அண்ணன் கிட்ட வந்துருவேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல போய் இன்னொரு கடை போட்டு ஜாலியா இருக்கணும்னு ஆசை. அதான் ஏற்கனவே கடை போட்டாச்சு. இந்த ஆள் வர மாட்டான். ஜீவா வர மாட்டாரு. என்ன பொட்டலம் போறதுக்கு அங்க கூப்பிடுறாங்க. என்ன கடை போட்டுருக்கீங்க? மளிகை கடை தான். மளிகை கடைன்னு சொன்னா ஞாபகம் வருது. நானும் வந்து உங்களோட சீரியல்ல வந்து ஆடிஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. நானும் ராஜுவும் கதிர் கேரக்டருக்கு ஒன்னா ஆடிஷன் பண்ணோம். அந்த கதை எப்படின்னா ஸ்டாலின் ஆடிஷன் நம்ம எப்படி போகணும்னு தெரியும்ல. சார் சைடு பார்ட்டிஷன் எடுத்து ஃபுல்லா சீவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீவிட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டர் சார் நீங்க பண்றீங்க. ஒரு சார் எப்பவுமே வந்து வேலைன்னு இருப்பீங்க, மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவீங்க, அங்கேயுமே போவீங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மேன் அப்படின்னாங்க. ஓ ஓகே ஒரு ஃபுல்லா உயிரை கொடுத்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய டைலாக் பேசிட்டு இருந்தா அவர் கேமராமேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்றாரு. நானும் ஃபுல்லா போய் டைரக்டர் என்னாச்சு என்ன பிரச்சனை? இல்லை தம்பி எக்ஸ்பிரஷனே இல்லை அப்படின்றாரு. அப்புறமா சீரியல் பார்க்குறேன், நீங்களும் அப்படிதான் நடிச்சுக்கிட்டு. அப்புறமா ஏன் என்ன வேண்டான்னு சொன்னாங்கன்னு ஒரு கவலையா போயிடுச்சு. சரி பரவாயில்ல நம்மளும் பண்ணோம்னா. ஆமா அது இந்த சீரியல்ல உங்க கேரக்டருக்கு ஆடிஷன் கொடுத்தேன், உங்க கேரக்டருக்கு ஆடிஷன் கொடுத்தேன். எல்லாம் கேரக்டருக்கு ஆடிஷன் போனேன். நாங்களாம் பீட்ரூட்டுக்கே ஆடிஷன் போனோம். மனுஷனே இல்ல தெரியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். இந்த சீரியல்ல நிறைய பிரச்சனை வருதுங்க, நிறைய ப்ராப்ளம். இவங்க 2 பேருக்குள்ள, அவங்க 2 பேருக்குள்ள, இவங்க 2 பேருக்குள்ள. ஆனா அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ற விதம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. ஆமாமா, அவர்கிட்ட போய் ஒரு நிமிஷம் அதை போய் பேசி எடுத்து சொல்றதாகட்டும், இவர்கிட்ட தனியா பேசுறது, அவங்ககிட்ட அதை மாதிரி ஏதாவது ரிலேட் பண்ற சீன் இருக்கா இந்த சீரியல்ல இருந்து உங்க லைஃப்ல? இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கீங்க? இல்ல, என் பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு 3 பிரதர்ஸ் அண்ட் ஒரு சிஸ்டர். ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான். பட் அங்க நான் தனமா இருக்க மாட்டேன். சுஜி மாதிரி பயங்கர நாட்டியா விளையாடிட்டு இருப்பேன். தனமா இல்லாம நீங்க சுஜி வேற தனம் வேற. ஆனா சுஜி எந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிப்பீங்க? சுஜியும் தனமும் ஒன்னான்னு இவங்க கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இந்த வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர் இதுதான் இந்த மாதிரி தான் பண்ண ரியல் லைஃப்ல இருப்பேன் அப்படின்னா யாராவது இருக்காங்களா அந்த குடும்பம்? எல்லாருக்குமே ஒரு ஃபன் கேரக்டர் இருக்கு. ஆனா டிஃபரெண்டான ஒரு ஜாலியா இருப்போம். அவ கடிப்பா பாருங்க, மதுரை முத்து தோத்துருவார். அந்த அளவுக்கு கட்டி கொள்ளு எடுத்துருவா. ஃபன் பண்ணுவாங்க. வெறும் பண்ணா பற்று பண்ணா அவருக்கு எதிர் காமெடி போடுமா? எதிர் காமெடி ரிட்டன் ஒரு காமெடி. இதுக்கு தூக்கு கயிறை போட்டு என்ன தொங்க விட்டுருங்கப்பா. யார் யாரெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, யார் யாரெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன நீங்க கூட்டு குடும்பமா? ஒரிஜினல். ஆமா, கத்திரிக்காய் கூட்டு, வெங்காய கூட்டு, எல்லா கூட்டுமே இல்லையா? இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கணும். நல்ல புரியல. கூட்டு குடும்பமா? அவர் வந்து பொரியல் குடும்பம்னு இருப்பாரு. அதானே? அந்த மாதிரி கேவலமான நான் கிடையாது. அந்த மாதிரி கேவலம் நான் கிடையாது. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர் என் வீட்ல இருந்தா சூப்பரா இருக்கு அந்த மாதிரி யாரா இருக்காங்களா? இந்த கேரக்டர் தவிர எல்லாம் ஓகே. இந்த கேரக்டர் தவிர எல்லாரும்
பிரச்சனை இதுல இருக்கு. நீங்க டைரக்டர் சொல்லி மாத்த சொல்லுங்க. மீனா, ஆன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு பொறுத்த தெரிஞ்சது குத்து வழக்கு தான் அப்படின்றது மாதிரி மட்டும்தான் நீங்க நடிக்கிறீங்க இல்லையா? மீனாவா? அப்படியா சொல்றாங்க? வெளிய அப்படியா சொல்றாங்க? சொல்றாங்க அவங்க விளக்க கொளுத்த மாட்டாங்க, வீட கொளுத்துவாங்க. வீட்டை கொடுத்துவாளா? பஜாரி இல்ல அந்த கேரக்டர் எப்படின்னு சொன்னா மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடு. இன்னசென்ட். எதி மறைக்கிறதோ எதி வந்து பண்றதோ அப்படி கிடையாது. அதான் அதே யாருக்கும் பிடிக்காது. அது வந்து யாருக்கும் பிடிக்காம. ஆனா வந்து மீனா சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். கண்டிப்பா நியாயம் இல்லாம இருக்காது. அது மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை சரி பண்ணுவோம். அப்படின்னா உண்மையிலேயே இந்த குத்து வழக்கு மாதிரி இருக்கிற பொண்ணு வந்து முல்லை தான். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஜோக் வருது. ஐயோ, யாராவது என்னன்னு கேட்டுறாதீங்க, அமைதியா இருங்க. கேட்க சொல்லிட்டாரு. என்ன? ஐயோ, எங்க அக்கா ஹாஸ்பிடல்ல இருக்காங்களா? அமைதியா இருங்க. நர்ஸா இருக்காங்களா? இப்போ நீங்க எல்லாருமே ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்ச போது எல்லாரும் சேர்ந்து நடிக்க வேண்டியிருக்கும். பிடிக்காதவங்க கூட நின்று நடிக்க வேண்டியிருக்கும். ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும்போது அவங்க வந்து பயங்கர பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சிரிச்ச மாதிரியே இருக்கணும். நமக்கு சொல்லவும் முடியாது, என்ன ஒரு மரியாதை நிமித்தமான ஆள் அந்த மாதிரி இருக்கும். ஆனா கட்டுன்னு சொன்னோடனே வந்து கேங்கா தனியா போய் புரிஞ்சிரும். சாப்பிட்றதும் யாரு கூடயாவது தான் இருக்கும், பேசுறது யாரு கூடயாவது இருக்கும். அந்த மாதிரி இந்த சீரியல்ல கேங் யாரு? இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நான் சீரியல்ல அந்த கதைகள் எப்படி ஒற்றுமையா இருக்குமோ இது நான் நிஜமாவே சும்மா போய் எல்லாருமே ஒண்ணாதான் இப்ப என்ன அவ்வளவு இதுவா கேட்டேன். இப்ப ஒவ்வொருடைய கதாபாத்திரமும் அது வடிவடம் கூட எனக்கு தெரியும். நான் உங்களோட நடிச்சிருக்கேன். என்கிட்ட சொல்லலாமா? என்ன நீங்க நான் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். தான் ஃபர்ஸ்ட் சீரியல் நீங்க என்னன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் சார். நீங்க சொல்லி தான் ஹீரோ வர. நீங்க அப்படி திரும்பி மாப்பிள்ள வர்றான் போடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா வந்து பயங்கரமா ட்ரம்ஸ் எல்லாம் வரும். மாப்பிள்ள வந்து ஒரு பஸ்ல இருந்து இறங்குறாரு, கீழே லேண்ட் ஆகுறாரு. அப்படி பார்த்தா அப்படியே ஆடிட்டு வர்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு பூரா போடுறேன். ஆடி முடிச்சதுக்கப்புறம் டிவியில் பார்க்குறேன், ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு பஸ் வருது. அதுக்கு முன்னாடி கூட்டமாக நிறைய பேர் ஆடிட்டு வர்றாங்க. அந்த ஷாட்டுக்கு நான் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருந்தேன். அதை இவர் பார்த்துட்டு நல்லா பண்ணுறா. டிவி அவ பார்க்கவே இல்லை எபிசோட. நான் அதை பார்த்துட்டு மன வருத்தத்தில் இருக்கேன். ஆல்ரெடி நீ இருட்டில் காட்டியிருக்காங்களே தள்ளி அப்படின்னு. அதை பார்த்துட்டு நேற்று எபிசோட் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு வச்சு போய் சொல்றாருன்னு நான் அப்படியே கேட்டே இருக்கேன். சொல்லுங்க. அது நல்லா பண்ணியிருந்தேன். அந்த சீன் பார்த்தீங்களா? அவரு பொய் ரொம்ப யதார்த்தமா சொல்லுவார். அது பொய்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது ஐயோ அதெல்லாம் செல்ல குட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அதனால நீங்க எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொல்லலாம். இந்த கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செட்டா இல்லைன்னா ஒரிஜினல் கடை தான். அடுத்தவங்க கடையில் எடுத்துட்டு எங்க கடைன்னு சொல்லிக்குவோம். பாருங்களேன், ஊரே தூங்குறப்பதான் நாங்க ஷூட்டிங் கடைக்குள்ள போவோம். அதாவது கடை டைமிங் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எல்லாம் முடிச்சு 10 மணிக்கு கடை மூடுவாங்கல்ல, அப்ப நாங்க உள்ள போயிருவோம் டீமா. அப்புறம் எப்படிங்க ஓனர் நிம்மதியா தூங்க முடியாத? 40 பெருச்சாலி உள்ள. ராஜே, எனக்கு பாண்டியன் ஸ்டேஷன்ல இவங்க எல்லாம் தான் வாங்கினேன். எல்லாம் எக்ஸ்பீரி என்னன்னு கேட்டு சொல்லு. ஏங்க எக்ஸ்பீரியான பொருள் ஏங்க வைப்பீங்க? 2 ரூபா குறைய சொன்னா அவ்வளவு பேசுறா. நீங்க வந்து ஒண்ணு கூட பேசுனது கடையில நீ பாத்திருக்கியா? நான் முதல்ல கடைக்கே போனது கிடையாது. கஸ்டமரே வராது இவனை போட்டு மிரட்டிட்டு அவன வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சு என்னமா டாமா பண்ணிருக்கிற நீ. இந்த குடும்பத்துல யாருங்க கடையில உட்கார்ந்திருக்கிறது? இவர்தான். எனக்கு மரியாதை காசு ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர்தான் மெயின் ஒன். ஓனே தெரியாம வந்துட்டாரு. என்னென்ன வாங்கிருக்க? இந்த பருப்புக்கு பேர் சொல்லுங்க. நீங்க இந்த பருப்புக்கு பேர் சொல்லுங்க. ஆரஞ்சா இருக்கு. நீ சொல்லு ஃபர்ஸ்ட். குடும்பம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. குடும்பமே மாங்கன்னு கடையில உழைச்சிட்டு இருக்குது. ஓடா தேஞ்சு நாங்க எக்ஸ்பீரி விக்கிறோமா? இப்ப அதெல்லாம் ஒரு காசு இப்ப ரிட்டர்ன் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காதா? இது என்ன மாதிரி பேசுது? எந்த ஏரியா சார்? எல்லாம் எடுத்துட்டு கடைக்கு வா, அங்க வந்து பார்த்து கொடுத்துடலாம். எப்ப வருது? நான் சொல்றப்போ பாண்டியேஸ்வர் குடும்பம் தான். உண்மையில வியாபாரம் இவங்க தான் பண்றாங்க. பாண்டியேஸ்வர் நம்ப முடியல. ஏதாவது பண்ணி நிரூபிக்க சொல்லி. என்னத்தை பண்ணி நிரூபிக்கிறது? என்ன இப்படி பண்ணினா கடை ஃபர்ஸ்ட் அண்ணன்ல இருந்து ஆரம்பிப்போம். எவ்வளவு யாருங்க பொட்டலம் போடுறது? எல்லாம் பாக்கெட் தான். இப்ப கண்டென்ட்காக பண்ற நீ நம்ம உயிரை வாங்கிக்கிற எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் எத்தனை கிளி பாண்டியன் ஸ்டோர்ஸோடைய பேருக்கு இழுக்கு வர்ற மாதிரி இப்படி கேட்டிருக்கேன். பொட்டணம் போட தெரியுமான்னு. இதை சும்மா விடக்கூடாதுங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸோடைய குடும்பம் தாங்கிறத நிரூபிச்சுட்டா அப்புறம் அப்புறம் வந்து கிளி சிரிச்சுட்டே இருக்கணும் எண்ட் வரைக்கும். நிரூபிச்சிட்டோம்னா. ஆமா, நீங்க பேப்பரை கொண்டு வாங்க சார். நீங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம்னால கையிலேயே வெயிட் எடையை வந்து நீங்க எப்படி போறீங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த பொட்டணத்துல என்னன்னா ஒரு ஐட்டமும் 1/4 கிலோ இருக்கணும். 60 செகண்ட் தான் டைம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 பேரா? 2 பேரா? பக்கி. ஆமா, 2 பேரா சேர்ந்து நீ என்ன வேணா பண்ணுங்க. சீக்கிரம் அள்ளி போடு 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. அவன் சேரவே மாட்டறா பாஸ். இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? போட்டுங்க. ஜெயிக்கிறது உறுதிங்க.
சக்சஸ். என்ன மிக்ஸ் பண்ணுமா? ஓவரா கண்ண கட்டுது. வந்துருச்சா? 4 கிலோ போட்டியா? இந்த ரெண்டு உதவாகரி ஒண்ணா சேர்ந்து 10 9 8 7 6 இல்ல இன்னும் பத்தாது. 5 முடிவு 4 3 2 அவ்வளவுதானா? 1 போது விட்டுரு. அப்படியே வெயிட். இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாடி. 50 கிராம் கம்மியா இருக்கு. எழுதி நோட் பண்ணிக்கங்க. எழுதிக்கப்பா. எப்படி கடலை மட்டும் நீங்க போடுற மாதிரியே போட்டிருக்கீங்க. அதாவது இது சிந்திருச்சு. இது என்னது? பாசிப்பயிரா? பாசிப்பயிர் கரெக்டா இருங்க. அது எல்லாமே 50 கிராம் கம்மியா இருக்கு. எல்லாம் கரெக்டா 206. பேப்பர் இடம் பத்தல. இப்ப தெரியுதா ராஜு எப்படி இன்னொரு கடை ஓபன் பண்ணாங்கன்னு? 50 கிராம கம்மி பண்ணி ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இதுதான் உட்காந்துக்கிறது பாத்தியா? உட்காந்துக்கிறது பாத்தியா? ஏலம் எடுக்கிற மாதிரி. அப்படின்னா நீங்க வந்து எல்லாமே 200 டச் பண்ணி கம்மியா போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாப்போமா? இது போடுங்க. இது என்னது? ஓஹோ, அவராது 50 இது அங்க இருந்து கத்திட்டு வந்து டபுள் மடங்கு 100 கிராமா அடிக்கிறது. இதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? அடுத்தது வைங்க. எப்படி அண்ணனை விட தம்பி கொஞ்சம் நியாயமா இருக்காரு. ஆமா தம்பி, நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஃபுல் குவாலிட்டி இருக்கு. எந்த குடும்பம் வேண்டாம் தம்பி. நீங்க தனியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப நியாயமா இருக்கீங்க. கேட்டுக்கோ. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. உங்களோட ஐடியாவை நான் மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் அடுத்த கடைக்கு போட்டா ரைட் பாப்போமா? ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டோமா? அதெல்லாம் இது இப்ப பேச்ச கேட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்க. பார்த்தா இது எப்ப என்னத்தை சுட்டணும் எப்ப சுட்டணும் தெரியல. இப்ப எப்படி மெஸ் வேற ஆரம்பிக்கீங்கன்னா என்ன தைரியத்தில் ஆரம்பிக்கிறீங்க? 150 கிராம் கம்மியா இல்ல அப்படி கிராம் பத்தலன்னா இதுல கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் இருக்கு. இது இருக்காது 250. பா 170 80 கிராம் அடிக்கிறீங்க. என்டையர் ஃபேமிலி திருட்டுக்கோட்டு ஃபேமிலி. வெயிட் பண்ணு. இது என்னது? கொட்டணும். அத கீழே கொட்டணும். உங்க தலையில கொட்டணும். புரோட்டீன் 166 84 கிராம் அடிச்சிருக்காங்க. கணக்குல யாருங்க வீக்கு? நான் வீக்கு. அவங்க வீக்கு நான் மந்த். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னங்க? 1/4 கிலோ இருக்கணும். ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பொருள் அதுதானே. முத்தண்ண கேட்டுக்கோங்க. கண்ணா கழட்டி வைப்பா. காலு இது கிலோ 1/4 கிலோ இருக்கு. ஒரு மனுஷன் சூடு சொன்ன பாத்துருக்கா. 100 கிராம் போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். எப்படி 100 கிராம் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது நீ சொல்லு. தெரியாதா? காமெடி வருதுன்னு நினைக்கிறேன். குர்ரா 100 அடி 100 கிராம் அடிச்சிட்டோம்ல. எந்திரிங்க மாலா. எந்திரிங்க வாங்க. சும்மா ஒரு மனுஷன் வாங்க. ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியே ஒரு ஸ்டாண்ட் அவுட் காமெடி ஆக்கிட்டீங்களா? அநியாயமா 2 பேரை விரட்டி விட்டல வீட்டுக்கு. நாங்க கூட்டு குடும்பமா வந்து உங்க குடும்பத்தை இப்படி பேசலாங்க. அது ரொம்ப நாளையா முட்டிட்டு இருந்திருக்கு. போயிட்டு வந்துட்டாங்க. போங்க. தள்ளிக்குமா. ஒரு காமெடி சொல்லு. இந்த புள்ள வழிப்பறி பண்ணதுக்கு நம்மளா? போட்டி முடிஞ்சு போச்சு. ஜீவா அண்ட் மீனா, வெங்கட் ப்ரோவும் ஹேமாவும் கரெக்டா பண்ணிருக்காங்க. அதாகப்பட்டது சார். கடல்ல கப்பல் ஓடுது, ஆகாயத்துல விமானம் ஓடுது. ஐயோ இது நேத்து பார்த்த வேலையாச்சு. ஐயா இருங்க நான் பண்ணித்தரேன் சாமி. சின்ன ரெக்வெஸ்ட். இல்ல நீ எல்லா எபிசோடு வாரீங்க. ஆமா. ஏன்னா வர்ற ஆள்கிட்ட பூரா பண்ணித்தாரேன்றீங்க. நாங்களே நீங்க பண்ணித்தாரேன். வெல்கம் பேக். இது பிருத்வி இன்னர்வேர்ஸ் வழங்கும் ராஜு வூட்ல பார்ட்டி பவர்ட் பை ஓடமாஸ் லிக்விட் வேப்பரைசர். ஸ்பெஷல் பார்ட்னர் கேட்பரி 5 ஸ்டார் கோ பிரசன்டட் பை தங்கமயில் ஜுவல்லரி. கதிர் முல்லை, உங்களுடைய கதைப்படி போறோமே, தனியா வந்துட்டீங்க. மெஸ் வேற ஏதாவது ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன மெஸ் பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாண்டியன் மெஸ் தான். அதுதான் பாசம் இன்னும் இருக்கு. ஆள் தான் தனியா வந்திருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. கதிர் நீங்க நெல்லு கதிரா, சோள கதிரா, கம்பம் கதிரா? இதுல ஒரு ஒத்துமை இருக்கு. சும்மா பேர் வைக்கல. கேரக்டரைசேஷனுக்கு அவங்க ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இல்ல ஜீவான்னு ஒருத்தர் இருக்கீங்கல்ல, ஜீவா. நீங்க கதிர். இது ரெண்டுக்கு என்ன ஒத்துமை உனக்கு தெரியுதா? கத்தி படம் பாத்திருக்கீல்ல? இல்ல கத்தாமத்தான் பார்த்தேன்.
கத்தி படத்துல வர்ற விஜய் சார் கேரக்டர் வந்து இவங்க 2 பேரும் ஏற்று நடிச்சிங்க. ஜீவானந்தம், கதிரேசன், அதானே? அவங்க பாவம் மிஸ் ஆரம்பிச்சாங்க, ஆள் இல்லைன்றாங்க. நல்ல நேரம் பேச ஆரம்பிச்சப்பா. நேரம் பார்க்கல. நேரம்னா பார்க்கல. எந்த ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கும் போதும் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும்ப்பா. அப்படியா? அப்பதான் வந்து 4 பேர் வந்து சாப்பிடுவாங்க. நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே வச்சு சாப்பிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ரெஃபர் பண்றது இருக்கு. ஆள் இருக்கா? என்னப்பா தெரிஞ்ச ஆள் ஐயா ஆர்டர் பண்ணியாச்சு. வாயா. நீங்க வந்தது பெரிய பெருமை. நன்றி நன்றி. நான் வந்து யாரு தெரியுமா? யாராவது சொல்ல போறேன். ஜோதிட சிகாமணி, காரைக்குடி காவா சாமி. சாமி இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்களே உடனே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கு இந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. ரொம்ப ரொம்ப உட்காருங்க சாமி. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயா ஐயா ஜூஸ் போடு எனக்கு. ஐயா வெயில் காலமா இருக்கு, ஒன்று கொடுங்க. ஐயா ஒரே நிமிஷம். தெரியும் எனக்கு ஏன் சுவாமிகள் ஏன் இப்ப இப்படி பண்றாரு எனக்கு தெரியும். எதுக்கு? ஸ்கிரிப்ட் ரீகலெக்ட் பண்ணிருக்கேன். சாமி ஒரு ஜோக் வச்சிருக்காப்ல அவர். சொல்லுங்க ஐயா. ஜோக்கெல்லாம் முன்னாலே பண்ணி முடிச்சிருக்கோன்னு இனி அளவுடு கிடையாது. சாமி இது இல்லைன்னா அப்புறம் பண்ண முடியாது. முடிச்சிடறேன். போராடுறீங்க நகைச்சுவைக்காக, நான் பார்த்துட்டு. ஐயா இதை வச்சு நான் லெமன் ரைஸ் செய்ய போறேன். எப்படி தெரியுமா? லெமன் ரைஸ் மேல போதுல. இன்னும் இன்னெல்லாம் கிரிக்கெட் பண்ண போறாங்க. அதாகப்பட்டது சார். கடல்ல கப்பல் ஓடுது, ஆகாயத்துல விமானம் ஓடுது. ஐயோ இது நேத்து பார்த்த வேலையாச்சு. ஐயா இருங்க, நான் பண்ணித்தரேன். சாமி சின்ன ரெக்வஸ்ட். இல்ல நீ எல்லா எபிசோடு வாரீங்க. ஆமா. ஏன்னா வர்ற ஆள்கிட்ட பூரா பண்ணித்தாரேன்றீங்க. நாங்களே இன்னைக்கு பண்ணித்தாரோம். இந்தாங்க பண்ணித்தாரோம். ஐயா ஐயா இது நாங்க 2 பேரும் காலையில பிளைட்ல வரும்போது டிஸ்கஸ் பண்ண ஒரு காமெடி. ஐயா நான் வந்து ஜோசியம் பாக்குறேன். கை ஜோசியம் பிடிச்சு, கைய பிடிச்சு பார்ப்பேன், காலை பிடிச்சு பார்ப்பேன். பிடிச்சு பார்க்கக்கூடிய ஆளு. உங்க உடம்புல கண்ணுதான் பெருசா இருக்கு. சரி நீங்க பிடிச்சு பார்த்து சொல்லுங்க சாமி. உன் கண்ணை பார்த்தா ஐயோ எம்மா, கண்ணை பார்த்தா கண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நிர்பந்தம். தாத்தான்றீங்க, பிரஷ் பண்ணலையா? இங்க ஸ்ப்ரே பண்றீங்க, ஸ்மெல் வருது. இப்ப நீ பேசும்போதே ஸ்ப்ரே வந்துச்சு, ஸ்மெல்லாம் வந்துச்சு, நான் ஒண்ணும் கேட்கல. நான் அட்ஜஸ்ட் பண்ணலையா? அது மாதிரி நீயும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ப்ரோக்ராம் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம பேசாம ஆளுக்கு ஒரு வீட்டை பார்த்து போயிடலாம். ஓகே. ஆக உன் கண்ணு தான் உனக்கு பெருசு. சரி சாமி. உன் கண்ணோ முட்டை கண்ணு. சரி சாமி. அதனாலதான் பிக் பாஸ்ல நீ வின்னு. இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. இதேதான். படாத பாடுபட்டு பாட்டி நடத்த அனுபவிக்கிற நீ சோதனை. இரியா வர்றேன். இல்லங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. வாசப்படியில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறேங்க. ஐயா நான் போறேனியா, நான் கூட இந்த அக்கா போறாயா? ஏங்க நீங்க வரும்போது நான் இடையில வர்றேனா? நான் கேக்குறேன். மதுரமுத்தையா நீங்க ஏன் மேலே ஏறி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன மேல படிக்க சொன்னாருங்க. என்ட்ரன்ஸ்னா கீழே வந்து படிக்கிறாரு, மேலே நான் மேல போய் படிக்கிறாரு. இடைத்தேர்வுனா இங்க இடையில போய் உட்கார்ந்து படிப்பாரா? திருப்புதல் திரும்பி திரும்பி படிப்பாரா? நான் போய் மாக்காப்பாட்ட ஒரு சில வார்த்தைகள் நான் பேசிட்டு வர்றேன், மறுபடி வர்றேன். வாங்கயா உங்கள் வரவுக்காக நான் காத்துட்டு. இந்த நேரத்துல இதை நான் சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்ல வேண்டிய நேரத்துல. எந்த நேரத்துல? அங்க பாருங்க தம்பி, ஏன் பகல் உட்கார்ந்து
ஐயா எல்லாத்தையும் கலட்டுங்க, செட்டிட்டுலாம் பிரிங்க. அன்னைக்கு படப்பிடிப்பு ரத்துங்க, படப்பிடிப்பு ரத்து பண்ணுங்க. வரை என்னால நான் நிகழ்ச்சி நடத்த முடியாதுயா. கேட்டல ஒரு சரியா ஏன் பள்ளத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன ஆழமா படிக்க சொன்னாரு. ஐயா ஆழம்ன்றது எனக்கு தெரியாது. படியா, என் தொழிலுக்கு நீங்க வராதீங்க. சாமி யாரு? சாமியாரு. ஐயா வணக்கம். சாமி நீங்க வீட்டுக்கு நேர்ல வந்து ரொம்ப சந்தோஷம். நேர்ல வராம அப்புறம் கோணலாவா வருவேன்? ஏங்க வந்ததுல இருந்து எல்லாம் பேசி வச்சு பண்றீங்களா, பிளான் பண்ணி பண்றீங்களா, என்ன அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா? ஓ பேரு மாக்காப்பா. கரெக்டா சொல்றாருப்பா. ஓ பேரோ மாக்காப்பா. இந்த முத்து சொல்றதெல்லாம் ஜோக்காப்பா. இந்த முத்து சொல்றதெல்லாம் ஒரு ஜோக்காப்பா. சொல்லலாம் சாமி கரெக்டா பேசுவார். ஐயா மாக்காப்பா. இரியா ஐயா மாக்காப்பா. தனமூலம் ரிஷி மூலம். உனக்கு இப்ப விஜய் டிவில நல்ல காலம் அப்படின்னு சொல்லியிருப்பானுவோலே. மக்களை சந்தோஷப்படுத்துறவன் மனசுக்குள்ள சொல்லாத சோகம் ஒண்ணு காத்திருக்கப்பா. கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு விஜய் டிவிக்கு பொண்டாட்டிய ஆயிட்டையே மாக்காப்பா. நீ ஈவிபி வாசல்லே படுத்திருக்கிறது பரிதாப காட்சிகள். ஒண்ணு இல்லப்பா, ஐயா பரிகாரம் இருக்கு. ஐயா அங்க பலகாரம் இருக்கு. ஐயா தயவு செஞ்சு நான் போக விடுங்க. இறங்கி நீங்க போக விடுங்க. ஐயா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்திருக்கவங்களுக்கும் பாட்டு பாடி இந்த பரிகாரத்தை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இங்கே யாரோ ஒருத்தர் மூர்த்தி என்று இருப்பதாகவும், மூர்த்தி அவர் செய்கின்ற கீர்த்திகள் எல்லாம் பெருசாக இருப்பதாகவும். நீங்க இவர்தான் மூர்த்தி. மூர்த்தி ஐயா, மூர்த்தி ஐயா சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான் சாமி. உங்க தம்பி வீட்டு விட்டு போயிட்டேன். ஹோட்டல் வச்சிருக்கேன் சார். ஹோட்டல் வச்சிருக்கேன். ஆமா சாமி. ஆமா சாமி வச்சிருக்கேன். அவன் என்னச்சோ வச்சுட்டு போயிடான் சாமி. சரி அவன் வீட்டை விட்டு போயிட்டான், கடை வச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணி சாமியா அதை சொன்னா தானே சாமி நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளி பண்ண முடியும். தொழில் நல்லபடியா இருக்கு சாமி. அவன் நல்லபடியா இருக்கும்போது அப்பனுக்கு போட்டா போட்டு தெரியாது. நீ சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத. நான் சொல்லிக்க சரி உன்ன சொல்லுங்க. சொல்லுங்க. சோழியை முடிச்சு விட்டு போவியா? சோழியை முடிச்சுட்டு தானே போய்க்கிருக்கிய. அவன் இட்லி ஓட்டி தெரியா, ஹோட்டல் கடை கலப்பு கடை வச்சிருக்கான். கலப்பு கடை வச்சிருந்தா அவன் தான் நல்லது. அது நல்ல வியாபாரம் எப்படி போ என்னன்னு சொல்லிட்டு போ சாமியா. ஐயா வேறு என்ன பேரு? கதிரி சாமி. கதிர் நெல் கதிரா சோள கதிரா போட்டீங்களா? ஐயா பின்னால் எனக்கு தெரியல, ஆனா அதே இது போடுவாரு எனக்கு தெரியாது. சரி கதிரு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரணும், வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதை வெளியே போய் ஹோட்டல் வச்சு சம்பாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் வெளியே ஒரு சத்தியத்தோட வைராக்கியத்தோட போயிருக்கீங்க. ஆமா. சம்பாதிச்சிங்களா? உங்க கூட யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் கொண்டாந்து வந்தாங்க? முல்லை மட்டும் தான் வந்திருக்காங்க. முல்லை மட்டும் வந்திருக்காங்க. ஏமா கோதண்டம் வரலையா? சரி முல்லை வந்திருக்காங்க. ஐயா நீங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி காமெடி தேடாதீங்க, நான் முடிச்சுட்டு போயிடுறேன். முடிச்சுட்டு கிளம்புறேன். வேணாம் வேணாம் ஐயா, கும்பிடுறேன், உங்க காலோட விழுகுறேன். நல்லா போய்கிட்டு நல்லா சிரிக்கிறாங்க, நான் முடிச்சுட்டு போறேன். சரி கோதண்டம் வரல. சரி இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி நீங்க கடன் அடைப்பீங்க? அதுக்கு தான் புதுசா ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பேருமா ஹோட்டல் பேரு? பாண்டியன். இது பாண்டியன் ஸ்டோர்னு வச்சீங்க. ஆமா. அப்புறம் தான் பாண்டியன் மெஸ். இல்ல அது எங்க குடும்ப பேர் இல்லையா, வேற என்ன வைக்க முடியும்? சரி வேற என்ன பேர்லாம் நீங்க சூஸ் பண்ணிதான் பண்ணிருப்பீங்க? சத்தியமூர்த்தி தனம் அப்படின்னு வைக்கலான்னு ஒரு. பாத்தீங்களாங்க அண்ணன் பேர்ல வைக்கிறாரு, இப்படி ஒரு தம்பி கிடைப்பாங்களா? கைதட்டுங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த டேட்டு சொல்லணும், அதுக்காக நீங்க எப்ப இந்த கடையை ஒரு நல்ல நாள் பார்த்து ஓபன் பண்றதுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க. ஆக பிப்ரவரி 31ஆம் தேதி கடையை திறந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும், பாண்டியன் ஸ்டோர் ஓஹோன்னு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து விடைபெறலாம் நினைக்கிறேன். கடைசி கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க குடும்பம் இப்போ ஒருத்தர் பிரிஞ்சுட்டாரு. ஆஹா. நாளைக்கு இவரோ இல்ல அவனோ, அவரோ இவனோ, யாரோ யார் இவனோ, எல்லாரும் பிரிஞ்சிருவாங்களா?
இல்ல பிரிஞ்சு போன அவரும் வந்து மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஹாப்பியா எங்கள் வீட்டில் எல்லா நாள் அப்படி வருமா? அதாவதுங்க அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா தான் இன்னும் 1000 எபிசோட் நம்ம ஓட்ட முடியும். அப்பதான் நம்ம பாண்டியன் ஸ்டோருடைய 1000வது எபிசோட வெற்றி விழா நம்ம சந்திக்க முடியும். 1000மா? அப்ப இது வந்து 1500ல மீட் பண்ணலாம், 2000ல மீட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மீட் பண்ண தான் போறோம். வாழ்த்துக்கள் பாண்டியன் ஸ்டோர். மறுபடியும் பாருங்க பிப்ரவரி 31ஆம் தேதி மறக்காம கடை துறங்க. ஓகே. கதவு திறந்தா இருக்கு, வாங்க. என்னாச்சு? என்னது வாங்குது? மூச்சு தானே? அதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகிற? ஓடி வந்தா வாங்கதான் செய்யும். உனக்காக மூச்சு புடிச்சு ராத்திரி தூங்காம கவிதை எல்லாம் தமிழ்ல எழுதிருக்கடா. தமிழ் பேசவே வராது, தமிழ் லெட்டர் வேற எழுதிருக்கான். தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு குஷ். நான் பக்கத்து வீட்டு பொண்ணு, இவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இவன் காட்ட மாட்டேங்கிறான். இந்த முண்டை கண்ணு இருக்கு பாரு ராஜு மாமா, இது ஆவல பத்தினி. இது வேறயா? இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா இல்லையா? பாண்டியன் ஸ்டோர்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் சீரியல். பாண்டியன் ஸ்டோர்ஸோட கதை என்ன? ஒருத்தர் அவங்க 2 பேருக்கு லவ் பண்றாங்க. ஒருத்தர் 2 பேரை லவ் பண்றாங்க. அந்த ஒருத்தர் யாரு நீ பாப்பல? யாரு? குமரன் தான் அப்படி இருக்கிறாரு. குமரன் 2 பேரை லவ் பண்றாங்க. அந்த 2 பேர் யாரு? இவங்க. ஓ, இவங்களோட அக்கா யாரு? இவங்க அக்கா அவங்க. இதுதான் அவங்க ஒரு புருஷன் அவங்க. அவங்க ஒரு தம்பி அவங்க. அவங்க 2 தம்பி இவங்க. அவங்களோட 2 தம்பி இவங்க. இப்போ என்னன்னா நீங்கள செப்பரேட்டா இப்படி உட்கார்ந்திருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல. ஜோடியா உட்கார்ந்திருங்க. எனக்கு ஜோடி இல்லப்பா. உங்களுக்கு ஜோடி இல்லையா? போய்டா. 3 ஜோடி தான் இருக்கு. ஆமா, ஒரு ஜோடி போயிடுச்சு. ஐ அம் சோலோ, தனிக்கட்டை. முல்லைக்கு எப்பவுமே நைட் டைம்ல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? சினிமாலயும் சரி சீரியலும் சரி, 12 மணி அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுது. பகல்ல போனா யாரா பாத்துருவாங்க, அதனால இருக்கலாம். நியாயமான கேள்வி தானே. ஏன் நைட்டு 12 மணிக்கு நீங்க போய் வாங்கி தரீங்க? எங்க வீட்டுல அந்த மாதிரி நைட்லாம் வெளியே போற பழக்கம் கிடையாது. எங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுல கூட்டு குடும்பத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. அதை பிரேக் பண்ணி நாங்க போறோம் இல்லையா, யாரா பாத்துருவாங்களோன்ற அந்த ஒரு த்ரில் இருக்கு இல்லையா. பாத்துருவாங்களாவா இல்ல கேட்டுருவாங்களோ? ஒன்னொரு எல்லாம் இருக்கு. அவன் பார்த்தா கேட்டுருவான், மத்தவங்க எல்லாம் பார்த்தா திட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பயனால முல்லைக்கு அந்த மாதிரி ஒரு த்ரில்லோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு அவ டல்லா இருக்கும்போது அது கூட்டிட்டு. நீங்க இதெல்லாம் ரீல் ஜோடி கூட பண்றீங்க, ரியல் ஜோடி கூட பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேனே. சீரியல பார்த்துட்டு திடீர்னு ஏன்டா நீ அதுல மட்டும் போய் என்னெல்லாமா பண்ற, நேர்ல நான் ஒண்ணுமே இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லையே, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கா. அதாவது எந்த சீனை கேட்டாங்க? சொல்றேன். இந்த இப்போ ரீசெண்டாக இப்போ தோசை ஊத்துறது அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்டில் சமைக்க மாட்டோம், அந்த ஹேபிட் இல்லை. கேட்டப்பெல்லாம் வந்து இல்லை எனக்கு வராது, ஆக்சுவலாக சமைக்கலாம் வராது. பட் அந்த தோசை நான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஷார்ட்டில் போடும்போது பார்த்தா ரொம்ப அழகாக அந்த ஒரே டெக் தான். பட் அது ரொம்ப அழகாக பெரிய தோசையாக அந்த ஹோட்டல்லலாம் போடுற மாதிரி ஒரு தோசை வந்தது. எனக்கு தோசை ஊற்று சொல்லும் போதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா, பார்த்தா இங்கே அவ்வளோ அழகாக தோசை போடுற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வீட்டுக்கு போனோடனே எனக்கு தோசை போடு அப்படின்னு சொன்னா. அவ வீட்டில் போட்ட தோசை கரெக்டாக வந்ததா? இல்லை, அங்கே வரல, கிழிஞ்சிச்சு. எஸ். பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலை சீரியல்ல சரக்கு போடுற சீன்லாம் வரல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உங்க பக்கத்துல ஒருத்தர் ஜோடி இல்லாம இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? சீன்ஸ் வந்து யூஸ்வலா பயங்கர சோம்பேறி. பட் சீரியல்ல சில ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ற மாதிரிலாம் சீன்ஸ் எடுத்தாங்க. பாத்திரம் கழுவி கொடுக்கறது, ட்ரெஸ்ஸு பாவாடை துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா வீட்டில் காஃபி குடிச்சேன்னா அந்த டம்ளரை கூட பக்கத்தில் வைக்க மாட்டேன், அதில் போய் கழுவி கொடுக்குற, பாவாடை வேற துவைச்சு தர அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய வன்முறை நடந்தது, கலவரம் நடந்தது. அதுக்கப்புறம் சீரியல்ல பண்ணதை ரியல்லையும் பண்ண ஆரம்பிச்சேன். காம்பன்சேஷன் போய் துணி துவைச்சிங்களா? வேற என்ன பண்றது? என்ன ஒரு பிரமாதமான. ஆனா என்னன்னா இப்போ முல்லைக்கு வந்து நடுவில் இந்த குழந்தை ஃபார்ம் ஆகலைங்கிறனால இந்த தூக்கிட்டு எல்லாம் போற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணாங்க. பசங்க, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏன்டா அப்படின்னு. இல்லை, நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அவங்க பொண்டாட்டிலாம் திட்டுறாங்களாம். அவங்க பார்த்தீங்களா அவர் எவ்வளோ நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ன பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டதை. அவன் ரியலில் அப்படிலாம் பண்ணல அப்படின்னா, இல்லை அது உங்களுக்கு தெரியுமா, அவர் அப்படி தான் அப்படின்னு பிலீவ் பண்ணி அவங்க வீட்டிலலாம் பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. இந்த அன்னோனியம் வந்து பல குடும்பத்துக்கு சண்டைகள் ஏற்படுதுன்றது புரிஞ்சுது. குடும்பமெல்லாம் சேர்ந்து போகுது. ஆனால் உங்கள் குடும்பத்தோட முக்கியமான ஒருத்தர்னா
அவர் வந்து ரொம்ப சாந்தமான பொறுப்பான நிதானமான ஒரு அண்ணன். சீரியல்ல. ஆனா நீங்க நேர்ல எப்படி நானும் பார்த்திருக்கோம். நீங்க உங்க வீட்டுல எப்படின்னு சொல்லுங்க. கேட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதுல மட்டும் பொறுப்பா கோவப்படாம தம்பிகளுக்கு அமைதியா நிதானமா பேசக்கூடிய ஒரு மனுஷன் திடீர்னு இவ்வளவு கோவப்பட்டு பேசுறது, அதே மாதிரி இங்கே இருந்துட வேண்டியதானே அப்படின்னாங்க. அங்க கோவப்படாம இருந்தா சம்பளம் கொடுப்பாங்க, இங்க சம்பளம் எதிர்பார்த்து அதனால வந்து அங்க நடிக்கிறோம், அங்க இறைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ இது பண்ணான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி நீங்க சுஜிதா, நீங்க வந்து வாலி படத்துல அஜித் குமார் அவர்களுடைய தங்கையா நடிச்சவங்க. அதுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. ஐயா ஐயா, நான் பலத்தை கைதட்டு தரேங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு வீட்டுக்கு தலையா இருக்கீங்க, விட்டு கொடுத்து போற ஒரு அண்ணி. ஆமா. உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுத்து போற ஆளா நீங்க? ஆமா, விட்டு கொடுத்து தான் போவேன். டிசிஷன் மேக்கிங் வந்து அவர் கரெக்டாக பண்ணுவாருங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டு. அப்புறம் ஒரு 8 years டிஃப்ரென்ஸ் இருக்கு எங்கள் 2 பேருக்குள்ள. ஸோ அதனால அவர் சொன்ன அந்த ஒரு பயம் பக்தி எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி தான். மாமான்னு கூப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலாக சார்ஜ் அப்படின்னு கூப்பிடுவேன். அதனால தான் அந்த கதாபாத்திரத்தை வாழ்றீங்க. அவர் சீரியலே பார்த்ததில்ல, அதனால என்கிட்ட இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அவர் என்னைக்காவது சீரியலை போட்டு காட்டுங்க, டென்ஷன் ஆகி சப்புன்னு அப்படினால அப்புறம் பார்க்கவே மாட்டாரு. எனக்கு ஒரு பெரிய டவுட். இப்போ ஏதாவது ரொமான்டிக் சீன் இருந்தா ஊரே ஒரு கொண்டாடுவாங்கல்ல, செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது பயங்கரமா ரொமான்டிக் சீன் இருக்கு, அப்போ அப்படி இருக்கும்ல. ஆனா இதே உங்க ஃபேமிலி பார்த்தாங்கன்னா என்ன, எப்படி ரியாக்ட் பண்றாங்க? நான் தன்வின், என் பையன் இப்போ வந்து 8 years old. அவனுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும், பேச தெரிஞ்ச டைம்ல. அப்போ நான் ஒரு மலையாளம் சீரியல் நடித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சீனில் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் படுப்பாரு, நானும் சரி படுக்கலாம் அப்படின்னு 2 பேர் படுப்போம், அவ்வளோதான். அவன் வந்துட்டு நீங்க ஏன் அந்த அங்கிள் பக்கத்துல படுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அது ஐயோ இனிமே அவனை பார்க்கவே வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பட் அது மழலையா தான் கேட்டான். ஸோ ஃபேமிலிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ்ங்கிறப்போ கண்டிப்பா அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து தானே அவங்க கோ த்ரூ பண்ணி தானே போகணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மக்கள் டிவி பார்க்குறாங்கல்ல, அவங்க உங்க ரீல் ஜோடிக்கு தான் ஆக்சுவலி ரியல் பொண்டாட்டி நினைச்சிருவாங்க அட் டைம்ஸ். ஸோ அப்படி உங்க பொண்டாட்டி முன்னாடியே உங்க பொண்டாட்டி இங்க உங்க பொண்டாட்டி அப்படி கேட்டிருக்காங்களா தடவை? அப்படியா? என்ன சொல்லுவீங்க அப்பெல்லாம்? உங்க பொண்டாட்டி மீனா வரலையா? அப்போ உங்க பொண்டாட்டி ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுதான் முக்கியம். அது அங்க தெரியாது, வீட்டுக்கு போனா பிய்ய அடிப்பாங்க. எதெல்லாம் இது வரைக்கும் பிஞ்சிருக்கு? இல்ல என்னோட செருப்பே 2-3 பிஞ்சிருக்கு. ராஜு ஒரே நிமிஷம். கல்யாணம் பண்ணவங்க நல்லா பேசுறாங்க, 3 பேர் ரொம்ப சைலண்ட். நீங்களா லவ் பண்ணிருக்கீங்களா, ஆசையா இருக்கா, பண்ணிட்டு இருக்கீங்களா, யார் மேலே கிரஷ் இருக்கா, எனக்கு இவன் மேல பிரஷ் இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. விக்ரம் லவ்வே பண்ணது இல்லைங்க நானு. இது பச்சை போய் இல்ல, அவன் லவ் பண்ணலான்னு நினைப்பா, அந்த பொண்ணு வந்து அண்ணான்னு கூப்பிட்டுரும். அப்படியா? ஏங்க சின்ன பிள்ளைலாம் போய் ஐல போய் சொல்றீங்க? அப்படி பார்த்தா ஒரு 50 பிரேக்கப் இருக்கும். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. பொண்ணுங்க ப்ளீஸ், எவ்வளவு சமத்தா கியூட்டா நம்ம விக்ரம் இருக்காங்க. விக்ரம் நாங்க வாங்குறோம். நீ சொல்லுமா? காவ்யா எதுவுமே இல்ல, சிங்கிள் நானு. இது சொல்லுமா, லவ் பண்ற பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லு. த்ருவ் விக்ரம். இல்ல ஏதாவது தேடுறீங்களா ஐயா? துருவிக்கருக்கு ஏதாவது துரு பிடிச்சது இருக்கா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா உன்ட ஒரு ரகசியமா ஒரு ஜோக்க சொல்லி வச்சு, இந்த கேரக்டர் மட்டும் என்னோட ரியல் பேர், என்னோட ஒய்ஃப் கிட்ட முல்லைகிட்ட இருக்கிற ஒரு மேட்டர், இந்த மாதிரி ஒரு சிரிப்பு, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் என் ஒய்ஃப் தான் நல்லா இருக்குமே. மாட்டி விடுறதுக்காக கேட்கல, சும்மா நீங்க ஓப்பனா சொல்லுங்க. எப்பயா ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, எனக்கு புரியுது. மேரேஜ் ஆயிருக்கு, எல்லாத்தையும் ஓப்பனாவும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். இந்த கேரக்டர்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல முல்லை கிட்ட இருந்து மேபி என்னால இமேஜின் பண்ண முடியல அப்படி ஒரு கேரக்டர். எனக்கு இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இருக்கிறதா இருக்கு. ஏன்னா முல்லை கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு அப்படிதான் சொல்லணும் இல்லையா? தனம் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. இப்ப ரேரா ஏதாவது ஒரு கேரக்டர் வேண்டாம் நிஜத்துல இருப்பாங்க. இந்த தனம் மாதிரி ஒரு கேரக்டர், சத்தியமிச்ச ஒரு கேரக்டர் எல்லாம் வந்து கதையில வேண்டாம். நீங்க சொல்றதுல நான் என்ன விளங்கி கொள்கிறேன் என்றால், ரொம்ப ஒரு மனக்குமரில் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையா? ஐயோ பெரிய கொடுமை. என்ன பண்ணலான்றீங்க? எப்படிப்பட்ட எதிர்பார்க்க? சத்தியமிச்சுக்கு தனம் கிடைச்ச மாதிரி நிஜத்துல ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன மாதிரியான குவாலிட்டினே வேணும்? தனத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது 1-2 சொல்லுங்க. தனத்திட்டு இருக்க வந்து ஒரு புருஷனை மதிக்கிறது, உறவுகளை மதிக்கிறது. நம்ம வீட்டுல மரியாதை இல்லையா? அவன் என்னடா எப்படா வந்தேன்னு கேட்கற மாதிரி இருந்தா மரியாதை இருக்கு. தம்பி சொன்ன மாதிரி தான். என்னடா நீ தனத்தோட கேரக்டர் இருக்கிறதுல ஒரு 2% வீட்டுல இருந்தாலே ஓகே தான்.
அது கூட எதிர்பார்க்க முடியாது. நைட் நேரத்துல படார்னு வாய் தவறி சொல்லிட்டு அது கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு நான் கேட்ட கேள்வி வேற. தனம் மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கலன்னு இப்ப நீங்க கண்ணீர் விட்டு கதறல, அதுதான் குறை. மிச்சப்படி நீங்க சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா என் பொண்டாட்டி இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்படி சொல்லிருக்கீங்க. அப்ப சொல்லிட்டேங்கிறது திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க போற அந்த 2 நாள்ல உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டுக்கலாம். அதானே ராஜு, நீங்களும் மூர்த்தி அண்ணனும் சும்மா கலக்கிட்டீங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் சின்ன பையன் ரொம்ப வருஷமா உங்களை ஃபாலோ பண்றாராம். உங்களை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடியே ஆகணும்னு சொல்லி அவர் வெளியே தான் நிக்கிறாரு. நீங்க ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா வர சொல்லிடுவேன். பாட்டு பாடு. வர சொல்லி தம்பி உள்ளவாப்பா. பாண்டியன் ஸ்டோர்னா ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னேன். பார்த்துட்டு எல்லாரையும் நேர்ல பார்த்துட்டேன். ஏதோ ஒரு பாட்டு ரெடி பண்ணி வந்திருக்கீங்க, எல்லார பத்தியும் புகழ்ந்து பாட போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே. பாடி காட்டிட்டீங்கன்னா பாடுவோமாண்ணே? பாடுங்க தம்பி. தொக்கா வந்து மாட்டுனாங்க நம்ம பாண்டியன் ஸ்டோரே, ஜாலியா கலாய்க்க வந்திருக்க பூவையாரே. மசார்க்கு பண்ணுங்கப்பா சீக்கிரம் வைத்தியம், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுவாரு அவரு பைத்தியம். ஆமூர்த்தி என்ன கேரக்டரு கொஞ்சம் சைலண்ட், ஆமூர்த்தி என்ன கேரக்டரு கொஞ்சம் சைலண்ட். ஐயோ குசும்ப வேலை பண்றதுல அண்ணன் டேலண்ட். குடும்பத்துல சண்டை அடிக்கடி தான் நடக்குது, எங்க முல்லா காலு மீறி ரொம்ப நடிக்குது. எமோஷனலா பேசுவாங்க நம்ம தானோ மேடங்க, குடும்பத்துக்கு சொல்லுவாங்க நல்லதொரு பாடங்க. மூட்டி விட்டுனுக்குது எங்க ஐஸ்வர்யா அக்கா, உங்க கதைய ஆனா நீ வீட்டுக்கு போயிட்டு வரியாக்கா. டிராபிக் சிக்னல் போல நெத்தில ஒரு குங்குமம், டிஆர்பி கம்மியானா வச்சுன்னு ஓட்டுறீங்க சங்கமா. தகுடுமா 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 தகுடுமா. நீ பாட்டின பாட்டுல ஐயாவுக்கு அன்றைய கலந்துச்சுனா பாருவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. பாய். சந்திப்போம். இந்த சீரியல் இன்னும் 1000 எபிசோடுகள் தாண்டி எல்லார் வீட்லயும் ஓடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டு குடும்பம் டிவியில தான் இருக்கு. அது உங்களுடைய குடும்பம் தான். இந்த எல்லார் வீட்லயும் வந்து ரேஷன் கடையில உங்களுடைய பேர் எல்லாம் இல்லையே தவிர நீங்க எல்லார் குடும்பத்திலயும் ஒரு மெம்பரா இருக்கீங்க. எங்க குடும்பத்திலயும் இன்னைக்கு ஒரு மெம்பர் ஆயிட்டீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்க பார்ட்டிக்கு வந்து எங்களுடைய விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். சந்தோஷம். சூப்பரா. அண்ணே பாய்ண்ணே, பார்ப்போண்ணே. உங்கள் ஸ்டார் விஜய்.